எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A அண்ட் 4 இது எல்லாத்துக்கும் ஜிஎஸ் இருக்குல்ல, அதுக்கான டெஸ்ட் பேச்சஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நீங்கள் வந்து 60 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லைனாக்கா நீங்கள் 35 டேஸ்லேயே முடிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு போகிறது முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுறேன் எல்லாமே இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் பார்த்துங்க. ப்ரூஃப் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் டோட்டலாக 6 டெஸ்ட் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிலபஸ்ஸு அதெல்லாம் இருக்கட்டும். குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 கொஸ்டினும், குரூப் 2 15, குரூப் 4 15 கொஸ்டினும். அப்போ இதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், ரைட்டு தானே? ஸோ பாலிட்டி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரியாம்பிள் டு கான்ஸ்டியூஷன், சேலஞ்ச் ஃபீச்சர்ஸ், அப்புறம் இந்தமாரி உங்களுக்கு அழகாக இதுக்குள்ளே மட்டும் டெஸ்ட் எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கவுண்ட் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இவ்வளோ கேட்க முடியுமோ கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு 6 டெஸ்ட்டு பாலிட்டிக்கு இருக்குதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக்ஸும் யூனிட் 9 சேர்த்துட்டு மொத்தம் 50 கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸில். குரூப் 2 உங்களுக்கு 20 கொஸ்டின், குரூப் 4 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு குரூப் எக்கனாமிக்ஸ் 1 டெஸ்ட் 1 ஒன்று பிரிச்சிட்டேன், யூனிட் 9 டெஸ்ட் 1 பிரிச்சிட்டேன். அதுக்குள்ளே என்னென்ன சிலபஸ் இருக்கோ அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிரித்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து வச்சுருப்பாங்க. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1 25 கொஸ்டினும், குரூப் 2 குரூப் 4 10 கொஸ்டினும் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கானதும் இங்கே பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஹிஸ்ட்ரியில் 1, ஐஎன்எம்மில் 1, ஹிஸ்ட்ரியில் 2, ஐஎன்எம் 2, ஹிஸ்ட்ரி 3, ஐஎன்எம் 3, அப்புறம் ஹிஸ்ட்ரியில் 4th டெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் மொத்தம் 4 டெஸ்ட்டு. ஜாகிரஃபி வந்து பார்த்திங்கனாக்கா குரூப் 1 ப்ரிலிம்ஸில் 10 கொஸ்டினும், குரூப் 2 குரூப் 4 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது யூனிட் 8 இப்போ வந்து கரண்ட் லெவல்லேருந்து 6th யூனிட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி இது எல்லாமே இதுலேருந்து வந்துடும். ஓகேங்களா? அது குரூப் 1 பார்த்திங்கனாக்கா 40 கொஸ்டினும், குரூப் 2 குரூப் 4 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இது லாஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? லாஸ்ட் முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ இது இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்போதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஆப்டிட் 15 கொஸ்டினும், ரீசனிங் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ ஆப்டிடுக்கு ஒரு 3 டெஸ்ட்டு, ரீசனிங்க்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன். இது என்ன ரீசன்னா, நான் வந்து மொத்தம் 38 கிளாஸஸ் போட்டிருக்கேன் ரீசனிங்க்கு மட்டும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 கொஸ்டின் சொல்லையாக எடுத்துடலாம். அது இல்லாமல் 12 ஹவர்ஸ் கண்டென்ட் ஆப்டிட் மட்டும், வெறும் ஆப்டிட் மட்டும் 12 ஹவர்ஸ் கண்டென்ட் தாங்க டோட்டலாக. அந்த ஷார்ட்கட் அந்த கண்டென்ட்டை பார்த்தாலே நீங்கள் இந்த இதில் அழகாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? 15க்கு 15 கூட எடுக்கலாம். ஈவன் நீங்கள் 25க்கு 25 அடிக்க முடியும். ஒரு 1 or 2 கொஸ்டினாக மிஸ் ஆகலாம். ஒரு 22 23 கண்டிப்பாக அடிச்சுடுவீங்க. நீங்கள் இதை பார்த்துட்டாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு பேட்சஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து 300 rupees கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆப் டேரெக்டாக போய் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எல்லாமே ஆடடாக இருக்குது. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஷெடியூல் அனுப்புகிறேன். இந்த ஷெடியூல் உங்களுக்கு பார்த்துக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. வேறு ஒன்றும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? எனக்கு ஃபுல் கோர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் அந்த வேலிடிட்டி பொறுத்து மாறும். இப்போ 2025 டிசம்பர் 30 வேலிடிட்டி, 2026 டிசம்பர் 30 வேலிடிட்டி வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ தான் காலேஜ் முடிக்கிறீங்க, நான் எக்ஸாம் படிக்கணும், எனக்கு ஏஜ் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வருதுனால நோ வரிஸ், நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. வெறும் டெஸ்ட் பேட்ச்க்கு 300 ரூபா. ஆனால் ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் அதுக்கான ஃபீஸ் தனி. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எல்லா கோர்ஸ் டீடைல்ஸ் நான் அனுப்புகிறேன். ஓகேவா? இது எல்லா டெஸ்ட்டுக்குமே ஒரு அட்டம் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சு சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாம். வீடியோ சொல்யூஷன்ஸ் நமக்கு கொடுக்கல, ஜஸ்ட் அதுக்கான ஆன்சர் கீஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? மற்றபடி ஒரு ஃபுல் கோர்ஸ் கான்செப்டாக புரிஞ்சிங்கனாக்கா எல்லாத்துக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்கும். அந்த வீடியோ கிளாஸஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதினீங்கன்னா தான் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்துருப்போம். அதில் ஃபுல் கோர்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட் 8 வந்து பெரியார் பற்றி தனியாக ஒரு டெஸ்ட்டே கொடுத்துருக்கேன். ஓகே. அதுமாரி ரொம்ப டெப்த்தாக போகிறதுலாம் அதில் இருக்கும். அதில் மைண்ட் மேப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஒரு ஃபுல் கோர்ஸாக ஜாயின் பண்ணும்போது. ஓகேவா? ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.